அன்றைக்கு அடுத்த நாள் அந்த அந்த நைட் இவங்க எதுவுமே பண்ணிக்கல. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். எல்லா முருக பக்தரும் கவனமாக பார்க்கவும். இதை தயவு செய்து பாருங்க. அன்னைக்கு இரவு அவங்க கடக்குறாங்க. அந்த சூசைடு பிளான் எண்ணம் மறக்குது. அவங்க 3 பேருமே நிம்மதியா தூங்கிடுறாங்க. இது அனைத்துமே முருகப்பெருமான் எப்படி அங்க போய் பண்ணியிருக்காரு மட்டும் பாருங்க. அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் தேடி வராரு. இவரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றாருன்னு சொன்னல. இவரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்க வேண்டியது. அதாவது அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுக்கணும், பிளஸ் என்னோட வீடும் கட்டி கொடுக்கணும், உங்ககிட்ட தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்க போறேன், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த டைம்ல பண்ண முடியாத ஒரு காரணத்தினால இவர் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரு அன்னைக்கு வந்திருக்காரு, இவர் வீட்டை தேடி வந்திருக்காரு. காலையில 11 மணிக்கு அன்னைக்கு நடந்த காட்சி பாருங்க. இன்னைக்கும் சொல்லும் போது என்னால இதை எப்படி எடுத்துக்க கூடிய நிலைமையில இருப்பன்னு கூட எனக்கு இப்போ பேசுறது கூட என்னால முடியல. இவர் பண்ண விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயம். 11 மணிக்கு வராரு. இவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணார்ல, என்னால இன்னைக்கு பண்ண முடியாது, இந்த ப்ராஜெக்ட் பண்ண வேற ஏதாவது பில்டர் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வீட்டு தேடி வராரு. எனக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு, இதை நீங்க மட்டும் தான் பண்ணி ஆகணும், வேற யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க வீடை தேடி போய் சொல்றாரு. மொத்தமா அந்த பில்டிங்கான என்ன தேவையோ அந்த ஒரு பங்களாவும் இன்னொரு காம்ப்ளெக்ஸும் ரெண்டுமே கட்டுறதுக்கு என்னென்ன எவ்வளவு செலவாகுமோ அது என்ன பண்ணிட்டாரு. ஒரே நாள்ல எந்த எஸ்டிமேஷனுமே அந்த மனுஷன் கேட்கல. நல்லா பார்த்தாங்க, எந்த எஸ்டிமேஷனும் அந்த மனுஷன் கேட்கல. இவரோட கண்டிஷன் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சதா, அந்த ஆர்டர் கொடுத்த நபருக்கு தெரிஞ்சதா இல்லையானுங்கிற விஷயம் தெரியாது. இது அனைத்துமே அந்த ஒரு நாள்ல நடக்குது. இவரும் எதுவும் கேட்கல, பிரமிப்பா இருக்கு. இவர் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், வேணான்னு சொல்லிட்டு இவர் எதுக்கு நம்மளை தேடி வராரு. 15 கோடி ரூபாய்க்கு அந்த செக்ல அந்த அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. 15 கோடி ரூபாய்க்கு அந்த அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. இவர்கிட்ட 15 கோடி ரூபாய் எழுதி செக் எழுதி கொடுத்துட்டாரு. இது நீங்க அட்வான்ஸா வச்சுக்கீங்க, எஸ்டிமேஷன் எல்லாமே நீங்க 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க, சைட்டை பாருங்க, பார்த்துட்டு எஸ்டிமேஷன் கொடுங்க, நம்ம பேசிப்போம், முதல்ல இது வச்சுக்கீங்க அட்வான்ஸா அப்படின்னு சொல்லியிருக்காரு.